மே மாதம் 30ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதோட இன்று கொழும்பு அண்டி உள்ள பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கும் அதிகமான பிரதேசங்கள்ல மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளையும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னெச்சரிக்கையான சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல உரையாற்றும் போது நேற்றைய நாள்ல தான் இந்த உரை நடந்தது. அதாவது வெசாக் தினத்தை ஆரம்பிக்கின்ற நிகழ்வுல உரையாற்றும் போது இந்த தகவல்களை சொல்லியிருந்தாரு. இலங்கையினுடைய அதிகபட்ச வருமானம் என்பது வெளிநாட்டிலிருந்து வேலைக்காக போன எங்களுடைய இலங்கை மக்கள் அனுப்புகின்ற பணம் தான் இலங்கையினுடைய அதிகபட்ச வெளிநாட்டு வருமானம். අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මේ ව්‍යාපෘති විශාල ප්‍රමාණයක් අපිට කරන්න අවස්ථාව ලැබෙන්නේ විදේශගත ශ්‍රමිකයන්. ඔවුන්ගේ අවුරුද්දේ අපිට එවලා තියෙනවා ඩොලර් බිලියන 8ක්. ඒක තමයි අපේ විශාලතම ආදායම. கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டுல 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு நாணயமாக நம்ம இங்கிருந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யற, குறிப்பா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல வேலை செய்யற மக்கள் அனுப்புகின்ற பணம் வந்திருக்கு. 8 பில்லியன். கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவில பார்த்தோம்னு சொன்னா 2,40,000 கோடி ஒரு வருஷத்துல அனுப்பியிருக்காங்க. இது சுற்றுலாத்துறையாலேயோ அல்லது மற்ற எந்த துறையாலுமே வராத வருமானம். இது எந்த விதமான செலவுகளும் இல்லாம, இதனால வார வருமானத்துக்கு எந்த செலவுமே இல்லை, அந்த அடிப்படையில் வார வருமானம். இது மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமான மக்கள் அங்கிருந்து வேலைக்காக சென்று அனுப்புகின்ற பணம் தான் நாட்டினுடைய பிரதானமான வருமானமே. සංචාර කර්මාන්තය ඩොලර් බිලියන 3යි ගණනක් ලැබුණට සංචාර කර්මාන්තය පවත්වාගෙන යාම සඳහා අපිට ඩොලර් වලින් බහඬ සහ සේවා සපයන්න සිද්ධ වෙනවා. சுற்றுலாத்துறையால போன வருஷம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்தாலும் சுற்றுலாத்துறையை கண்காணிப்பதற்கு அதற்கான செலவுகள் இருக்கும். அதே போல ஏற்றுமதி மூலமாக இலங்கைக்கு 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் வந்திருக்கு போன வருஷத்துல. ஆனால் அதற்கு ஈடாக நாங்க இறக்குமதி செய்யறோம். இந்த மாதிரி அதற்கு சமனான வகையில அடுத்தடுத்த மற்ற துறைகள்ல இருந்து வர வருமானம் செலவுக்காகவும் அதை சமப்படுத்துறதுக்கும் இருக்கு. ஆனால் வெளிநாட்டுல இருந்து அனுப்புகின்ற, தொழிலுக்காக சென்ற மக்கள் அனுப்புகின்ற பணம் தான் இலங்கையினுடைய பிரதானமான வருமானமே. இந்த வருஷம் இந்த மாதம் 4 மாத காலத்துக்குள்ள, இந்த 2026ல 4 மாத காலத்துக்குள்ள மட்டும் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்திருக்கிறது. இந்த முறை போன முறையை விட அதிகமாகலாம், கிட்டத்தட்ட 9 பில்லியனை நெருங்கலாம் என்ற மாதிரி ஜனாதிபதி தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய கையிருப்பு இப்போ எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6.7 பில்லியன் தான். 6.7 பில்லியன் தான் இலங்கையினுடைய தற்போதைய கையிருப்பே. එනිසා අපි හැමදෙනාම ඩොලර් වලින් වියදම් කරනකොට කල්පනා කරන්න ඕන. මේ ඩොලර් අපිට එවලා තියෙන මැද පෙරදිග ඉතාමත් අසීරුවෙන් රැකියා කරන අය උපයාගත්තු ඩොලර් මේ. යුරෝපා රාජ්‍යවල ඉතාමත් අසීරුවෙන් රෙස්ටුරන්ට් වල අත් කහපාට වෙනකම් පිඟන් හොදලා එකතු කරලා වෙන ඩොලර් මේ. இதுக்கிடையில ஒரு கவலைக்குரிய தகவலை மத்திய வங்கி வெளியிட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதி வரைக்கும் இலங்கை நாணயம் பெரிய அளவாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5.4% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. டாலருடைய பெறுமதி அதிகரித்திருக்கிறது. என்னதான் போன கிழமை இந்த கிழமை எல்லாம் மாறி மாறி டாலர் பெறுமதி ஏறுது இறங்குதுன்னு சொன்னாலும் இந்த ஒட்டுமொத்தமா இந்த வருஷத்தை விட்டு பார்த்தா 5.4% ரூபா பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இது ஒரு பெரிய பாதிப்பாக எங்களுக்கு இருக்க போது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கையினுடைய இப்போதைய கையிருப்பு 6.77 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். எவ்வளவு நம்முடைய கையிருப்புல இருக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 முதல் 4 முதல் 6 மாத காலங்கள் இறக்குமதிக்கு தேவையான பணம், ஒரு நாட்டின் இறக்குமதிக்கு தேவையான பணம் இருந்தால் ஒரு தரமான கையிருப்பாக கருதப்படும். எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு மாதமும் இறக்குமதிக்கு மட்டுமே தேவைப்படுது. 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த கடந்த 2 மாசத்துல இது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எரிபொருளுக்காக நாங்க 2 மடங்கு கட்டித்தான் எரிபொருளை வாங்கியிருக்கோம். இது கொஞ்சம் அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. இலங்கையினுடைய கையிருப்பு அப்படின்றது அப்படி பார்த்தால் இப்ப இருக்கிறது போதாது. எங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு தான் காணும். ஆனால் 6 மாச காலத்துக்கு கையிருப்பு இருக்கணும். அதனாலதான் இப்ப ஒரு தள்ளாட்டம் ஒன்று நம்மளுடைய பொருளாதாரத்துல இருக்கு. நம்மளுடைய கையிருப்பு இலக்கு அப்படின்றது 8 பில்லியன் முதல் 12 பில்லியன். அது எட்டும் இலக்கு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கடினமானது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில சரியான செயல் திட்டங்கள் இருக்குமாக இருந்தால் 9-10 பில்லியனை நாங்க
கடக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனாலும் இப்ப வரைக்கும் நாம இன்னும் 7 பில்லியனை தாண்டல. 7 பில்லியனுக்கும் போய் அப்புறம் அதுக்கு பிறகு நாம குறையிறோம். 8 பில்லியனை கூட நாங்க இன்னும் நெருங்கல. இனி வருகின்ற காலங்களில் இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய சவால் இலங்கைக்கு. எந்த காலத்தில் நாங்க 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கையிருப்பாக வைத்து ஒரு திடமான பொருளாதார நிலையை அடைவோம் அப்படின்ற எண்ணம் உங்களிடம் இருந்தா எப்ப அப்படின்றத கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இலங்கையில எவ்வளவு பலம் இருக்கு, இந்த வளங்கள் எல்லாத்தையும் நாங்க சரியா பயன்படுத்துறோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்றைய நாள்ல அது தொடர்பான செய்தி ஒன்றை நீங்க பார்த்திருப்பீங்க. இலங்கையினுடைய மின் கட்டமைப்புல அதிகளவான மின்சாரம் இணைக்கப்பட்டதால மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று கொழும்பின் பல பிரதேசங்கள் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் சோலார் மூலமா பெறப்படுகின்ற மின்சாரம் மின் கட்டமைப்போடு இணைக்கப்படும் போது சமநிலை பேணப்படாத காரணத்தினால் இந்த மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவை குறைவாக இருந்திருக்கிறது. இன்றைய நாள்ல ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெய்து கொண்டிருக்கின்ற மழை, காலநிலை, வெப்பம் குறைவு, வெயில் குறைவு அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இருந்தாலும் இன்று வெயில் அதிகமாக இருந்ததன் காரணமாக அதிக மின்சார உற்பத்தி சோலார் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. இது மின் கட்டமைப்போடு இணைக்கப்பட்டதால தேவைகள் குறைவாக இருந்தது. பாவனை நேரம் விடுமுறை நாள் வெளியில நிறைய பேர் போயிருப்பாங்க. இதனால பாவனை நேரம் குறைவாக இருந்ததால இதை சரிப்படுத்த முடியாத காரணத்தால பல இடங்கள்ல 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாளையும் சோலார் மூலமாக பெறப்படுகின்ற இந்த மின்சாரத்தை கட்டமைக்கின்ற சில சிக்கல்கள் இருப்பதால சோலார் பாவனையாளர்கள் நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும், பிற்பகல் 3 மணி வரைக்கும். எவ்வளவு பெரிய வளம் இதை நம்மளால சேமிக்க முடியாம இருக்கு அப்படின்றது கவலைக்குரிய விஷயம் தான். பெரிய கவலைக்குரிய விஷயம் தான். நம்மளுடைய மின் கட்டமைப்பு இப்ப ஒரு நேரத்துல சொல்லலாம் எரிபொருள் தட்டுப்பாடு இருந்துச்சு, நமக்கு மழை இல்லாம நீர் இல்லாம மின் உற்பத்தி குறைஞ்சிருந்தது, இதனால மின் துண்டிப்பு வர்றது சாதாரணம். ஆனால் அதிகளவான மின்சாரம் வருகிறது, அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கு அப்படின்றதுக்காக கூட மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்படுவது என்பது கவலைக்குரிய விஷயம்தான். கடந்த காலங்கள்ல சரியான மின்சாரம் தொடர்பான கட்டமைப்புகள் உருவாக்கப்படாமையே இதற்கு காரணம் என்றதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த விடயமானது வருங்காலத்துல தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுது. ஆனால் இது தொடர்பாக ஒரு தகவலை தேடி பார்க்கும்போது இன்றைய நாள்ல துறைமுகத்துக்கு பேட்டரி சேமிப்பு, பெரிய அளவான ஒரு பேட்டரி சேமிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 160 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய வகையில, அதாவது மின்கலம் மூலம் பேட்டரி மூலமாக சேமிக்கக்கூடிய வகையிலான இப்போ பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல துறைமுகத்துக்கு இது வந்திறங்கி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தின் அடிப்படையில இந்த பேட்டரிகள் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தி தான். இந்த பேட்டரி எல்லாமே வெளி மாவட்டங்கள்ல பொருத்த போறாங்க. சோலார்ல இருந்து பகல்ல பெறப்படுகின்ற மின்சாரங்களை சேமித்து தேவையான, அதாவது அதிக தேவை உள்ள நேரங்கள்ல, மாலை 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அதிக தேவை உள்ள நேரம், இந்த நேரங்கள்ல பயன்படுத்த போறாங்க. இது எங்கெங்கெல்லாம் பொருத்த போறாங்கன்னு சொன்னா வவுனியாவுல பொருத்த போறாங்க, மகாவ, சுன்னாகம், கிளிநொச்சி, அனுராதபுரம், புலனர்வ ஆகிய மின் உற்பத்தி அல்லது மின்சார நிலையங்கள் பக்கத்துல பொருத்த போறாங்க. அந்த பிரதேசத்துல சோலாரால உற்பத்தியாகின்ற மின்சாரங்கள் நேரடியாக இந்த பேட்டரிகள்ல சேமிக்கப்படும். அது இரவு நேரத்துல மின் துண்டிப்பு ஏற்படுகின்ற நேரத்துல இது பயன்படுத்தப்படும். இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. முதல் முறையாக இலங்கையில மின்கலம் மூலமா, பேட்டரி மூலமா சேமிக்கப்பட்டு சோலார் மூலமா சேமிக்கப்படுகின்ற மின்சாரம் மக்களுக்கு வழங்கப்பட போகுது. மிக விரைவில் இது பொருத்த போறாங்க. ஹாபருக்கு, அதில் துறைமுகத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வந்திறங்கி இருக்கிறது இன்றைய நாள்ல. இதனால இலங்கையில இன்னும் ஒரு மின் உற்பத்தி அந்த பகுதி இணைக்கப்படுகிறது. நம்ம கிட்ட எரிபொருள் மூலமா மின் உற்பத்தி செய்யறோம், அதோட நிலக்கரி மூலமா மின் உற்பத்தி செய்யறோம். நம்ம அதிகமா எங்களுடைய உற்பத்தியே நிலக்கரி தான். நீர் மின் உற்பத்தி, காற்றாலை மூலமாக நாங்க மின் உற்பத்தி செய்யறோம். அதுக்கு அடுத்ததாக முதலாக இந்த தொழில்நுட்பமும் இப்பொழுது இணைய போகுது. வருங்காலத்துல நம்மளுடைய இந்த மாதிரியான கட்டமைப்புகள் எல்லா பிரதேசங்களும் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் இன்னும் ஒரு 3-4 வருடங்கள் போகும்போது முழுமையாக நாங்க காற்றாலை மூலமும் நீர் உற்பத்தி மூலமும் இந்த மாதிரி சோலாரால சேமிக்கப்படுகின்ற மின்சாரம் மூலமும் நம்ம நாட்டை தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் மின் கட்டணம் உலகத்திலேயே மிக குறைந்த மின் கட்டணம் உள்ள நாடாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் அந்த அளவு வளம் எங்களிடம் இருக்கிறது, அந்த அளவு வெயில் எங்களிடம் இருக்கிறது, அந்த அளவு பரப்பு எங்களிடம் இருக்கிறது. ஆரம்பத்திலே இப்பொழுது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா,
புலனறுவு, அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்கள்ல இந்த கட்டமைப்பை கொண்டு வரதுக்கு காரணம் அங்க உள்ள வெயில். அங்க அதிகமான வெயில் இருக்கிறது காரணமாக தான் இது முன்னுரிமை அங்க வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முதல் கட்டம் வெற்றியளிக்கும் பட்சத்துல நாடு முழுவதும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த விஷயமும் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு கவலைக்குரிய விஷயம், ஏறாவூர்ல ஒரு 14 வயதுடைய அண்ணன் 11 வயதுடைய தங்கையை கொலை செஞ்சிருக்காரு. இது எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, அவங்களுடைய அம்மா வெளிநாட்டுல வேலைக்காக போயிருக்காங்க, படிப்பண்ணாக போயிருக்காங்க. தந்தையார் வெளியில வேலை செய்யற ஒருத்தர், அதாவது அந்த பிரதேசத்துல வேலை செய்யற ஒருத்தர். இவங்க 2 பேரும் தான் வீட்டுல இருந்திருக்காங்க. 11 வயது தங்கையும் 14 வயது அண்ணனும். அந்த தங்கை போன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த போனை அண்ணன் கேட்டிருக்காரு. அவங்க கொடுக்க மறுத்ததன் காரணமாக ஏற்பட்ட தகராறால கழுத்தை நெரிச்சிருக்காரு அண்ணன் தங்கச்சிங்க. அவங்க மயங்கியிருக்காங்க அல்லது ஏதோ வகையில கீழே விழுந்திருக்காங்க. உடனடியாக அவங்களை எடுத்துக்கொண்டு தண்ணி தொட்டிகளை போட்டுட்டு போன் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டில் தெரியாத மாதிரியே இருந்திருக்காரு. தந்தையார் மகளை தேடும்போது தண்ணி தொட்டியில இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலையில சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன நடந்தது அப்படின்னு தொடர்பாக தகவல்கள் கிடைக்காதால போலீசார் விசாரணை செஞ்ச போது, அண்ணனை விசாரிக்கும் போதுதான் இவர் மூலமா தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கவலைக்குரிய விஷயமாக செய்திகள்ல பார்க்க கிடைத்தது. இலங்கையில கிட்டத்தட்ட 2,30,00,000 பேர், 2.3 கோடி பேர் மக்கள் வாழ்றோம். ஆனால் இலங்கையில 2,70,2,70,00,000 கையடக்க தொலைபேசிகள் இணைப்பில் இருப்பதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு TRCSL குறிப்பிட்டிருக்காங்க. 2,30,00,000 தான் இருக்கிறோம். ஆனா 2,70,00,000 கையடக்க தொலைபேசிகள் இணைப்பில் இருக்கு. இதுல 1,80,00,000 ஸ்மார்ட் போன்களும் மற்ற தொலைபேசிகளும் இதுல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய கணிப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இலங்கையில ஒருவர் கிட்டத்தட்ட 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக வெளியாகி இருக்கிறது. இதுல அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், வங்கி கணக்குடைய விவரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம கையடக்க தொலைபேசி மட்டும் இல்லாம டொங்கிள்கள், ரவுட்டர்கள், இந்த மாதிரியான இன்டர்நெட் பாவனை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான பொருட்களும் பயன்படுத்தப்படுது. இது ஒரு கணக்கெடுப்புல சொல்லியிருக்காங்க. இலங்கையில மக்கள் தொகையை விட கையடக்க தொலைபேசிகளுடைய அந்த பாவனையும் இணைப்பும் அதிகம். இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.